Hello students, good morning. This is previous slide, physiological barrier and phagocytic barrier and inflammatory barriers. In this part I talk about acute immunity. The acute immunity is the immunity that an individual's acquired after birth is known as the acute immunity. It is the body resistant to the specific pathogens. Acute immunity அப்படின்னா நம்ம பிறந்ததுக்கு அப்புறம் நம்ம பாடியில் இருக்கிற ஒரு இம்யூனிட்டியை சொல்லுவோம். அதாவது ஒரு உயிரினம் பிறந்த பிறகு தன்னுடைய வாழ்நாளில் அது பெறக்கூடிய நோய் தடைக்காப்பு தான் நம்ம அக்யூட் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இது தமிழில் பெறப்பட்ட நோய் தடைக்காப்பு அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு குறிப்பிட்ட மைக்ரோ ஆர்கனைசத்துக்கு எதிராக தான் பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் பண்ணும். அதனால தான் இதை நம்ம ஸ்பெசிஃபிக் பேத்தோஜன், ரெசிஸ்டன்ட் டு த ஸ்பெசிஃபிக் பேத்தோஜன்னு சொல்கிறோம். Next, the unique feature of acquired immunity or antigenic specificity, diversity, recognition of the self and non-self and the immunological memory. இதோடைய ஸ்பெஷலான ஒரு கேரக்டர் என்ன அப்படின்னா, இது என்ன பண்ணும் அப்படின்னா, எந்த ஒரு ஆன்டிஜன் இதை ஸ்டிமுலேட் பண்ணுச்சோ அந்த ஆன்டிஜன்ஸை போயிட்டு இது கில் பண்ணுது. இது ஸ்பெசிஃபிக்கானது, ஒரு பர்டிகுலர் மைக்ரோ ஆர்கனிசம் மட்டும்தான் கில் பண்ணக்கூடியது. ஸோ எல்லா வகையான பேரியரும் செய்யாது. டைவர்சிட்டி அப்படின்னா பல வகைத்தன்மை அப்படின்னு சொல்லுவோம். ரெக்கக்னைசேஷன்ஸ் ஆஃப் த செல்ஃப் அண்ட் நான் செல்ஃப் அப்படின்னா நம்மளுடைய பாடியில் இருக்கக்கூடிய ஓன் மாலிகுல்ஸுக்கும் ஃபாரின் மாலிகுல்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ் பண்ணி எது பேத்தோஜன்னு பார்த்து அதை கில் பண்ணக்கூடியதாக இருக்கும். இம்யூனாலஜிக்கல் மெமரி இதுக்கு இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம அக்யூட் இம்யூனிட்டிக்கு முன்னாடி நம்ம இன்னேட் இம்யூனிட்டி பார்த்துருப்போம். இன்னேட் இம்யூனிட்டியில் நம்மளுக்கு இம்யூனாலஜிக்கல் மெமரி இருக்காது. இம்யூனாலஜிக்கல் மெமரி அப்படின்னா என்னென்னா, ஏதாவது ஒரு டிசீஸு நம்மளுக்கு வந்திருக்கு அப்படின்னா அதே டிசீஸ் இதுக்கு முன்னாடி வந்திருக்கா அப்படின்னு மெமரின்றது இருக்காது. ஓகேங்களா? அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ டைஃபாய்டு ஃபீவர் வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ அந்த டைஃபாய்டு ஃபீவரை காஸ் பண்ணக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம் அகெயின்ஸ்ட் மறுபடியும் நம்மளுடைய பாடிக்குள்ளே என்ட்ராச்சு அப்படின்னா இது ஆல்ரெடி வந்த ஒரு பேத்தோஜன்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செல் கரெக்டாக அதை ஐடென்டிஃபை பண்ணும், மெமரி செல்ஸு. ஸோ ஆல்ரெடி இது ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த ஆன்டிபாடியை ரிலீஸ் பண்ணி ஸோ அது ஈஸியாக கில் பண்ணிடும். இதான் இம்யூனாலஜிக்கல் மெமரின்றது. ஸோ இதுக்கு இம்யூனாலஜிக்கல் மெமரி இருக்கிறது இதோடைய ஸ்பெஷலான ஒரு கேரக்டர். இது இன்னேட் இம்யூனிட்டியில் இருக்காது. ஸோ ஒவ்வொரு டைம் ஒரு மைக்ரோ ஆர்கனிசம் வரும்போது மறுபடியும் ஃபங்க்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட்ல ஸ்டார்டிங்லேருந்து பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இது அக்யூட் இம்யூனிட்டியில் இம்யூனாலஜிக்கல் மெமரி இருக்கிறதுனால ஏற்கனவே வந்த ஒரு டிசீஸு மறுபடியும் வர்றதுக்கு சான்சஸ் இல்லை. இந்த ஸ்லைடில் காம்பனன்ட்ஸ் ஆஃப் த அக்யூட் இம்யூனிட்டி தான் பார்க்க போகிறோம். காம்பனன்ட்ஸ் ஆஃப் த அக்யூட் இம்யூனிட்டியில் அக்யூட் இம்யூனிட்டி ஹேஸ் 2 காம்பனன்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி. அதை ஷார்ட்டாக CMIன்னு சொல்லுவோம். இது ஷார்ட் ஆன்சரில் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு ஆன்டிபாடி மீடியேட்டட் இம்யூனிட்டி ஆர் ஹியூமோரல் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஷார்ட் ஆன்சர். ஸோ இம்பார்ட்டன்ட் மார்க் போட்டுக்கோங்க. செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி அப்படின்னா செல் வழி நோய் தடைக்காப்பு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது when pathogens are destroyed by the cell without producing antibodies, then it is known as cell mediated immune response or cell mediated immunity. இப்போ ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆகிட்டு தான் ஒரு பேத்தோஜன்ஸை போய் கில் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம இம்யூன் சிஸ்டத்துடைய ஃபங்க்ஷன்ஸ் நம்ம பார்த்துருப்போம். ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ணுவோம், அந்த ஆன்டிபாடி போயிட்டு ஒரு பேத்தோஜனை கில் பண்ணும் அப்படின்னு. ஸோ செல் மீடியேட்டட் இம்யூனிட்டியில் ஒரு ஆன்டிபாடி போயிட்டு ஒரு பேத்தோஜனை கில் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு செல்லே போயிட்டு என்ன பண்ணுது அப்படின்னா வெளியிலேருந்து வந்திருக்க பேத்தோஜன்ஸை டைரெக்டாகவே மீட் பண்ணி அதை போயிட்டு கில் பண்ணுறது தான் செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள், திஸ் இஸ் brought about by the T cells, macrophages and nature killer cells. எது மாதிரியான செல்ஸ்லாம் போயிட்டு செல் மீடியேட்டட் இம்யூனிட்டியில் இன்வால்வ் ஆகும் அப்படின்னா T செல்ஸு, மேக்ரோஃபேஜு, நேச்சர் கில்லர் செல்ஸு.
T cells அப்படின்னா என்னென்னா லிம்போசைட்ஸ் செல்ஸில் ஒன் ஆஃப் த வெரைட்டி தான் T cells. இந்த T cells போயிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா டேரெக்டாக ஒரு பேத்தோஜன்ஸ் வந்துச்சுன்னா அதை போயிட்டு கில் பண்ணக்கூடியது. ஸோ அதுக்கு அடுத்தது மேக்ரோஃபேஜ் செல்லு. மேக்ரோஃபேஜ் இம்மெச்சூர்டாக இருக்கும்போது அதை மோனோசைட்டுன்னு சொல்லுவோம். ஸோ மெச்சூர்டானோடனே அது மேக்ரோஃபேஜாக மாறுது. ஸோ இந்த மேக்ரோஃபேஜ் செல்ஸு. அப்புறம் நேச்சர் கில்லர் செல்ஸை ஷார்ட்டாக வந்து NK செல் அப்படின்னு சொல்லுவாங்க. NK செல்ஸ்ன்னு சொன்னால் நேச்சர் கில்லர் செல்ஸ்ன்னு அர்த்தம். ஸோ செல் மீடியேட்டட் இம்யூனிட்டியில் எது மாதிரியான செல்ஸ்லாம் இன்வால்வ் ஆகுது அப்படின்றது நமக்கு ஷார்ட் ஆன்சர் இல்லை 1 மார்க்கில் கேட்கறதுக்கு பாசிபிள் இருக்குது. ஸோ இதில் என்னன்னா 3 டைப்ஸ் ஆஃப் செல்ஸ்லாம் இதில் இன்வால்வ் ஆகுது. T செல்ஸு, மேக்ரோஃபேஜ் அண்ட் நேச்சர் கில்லர் செல்ஸ் ஆர் NK செல்ஸ். நெக்ஸ்ட்டு இதே அக்யூட் இம்யூனிட்டியில் செகண்ட் காம்போனன்ட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்னென்னா ஆன்டிபாடி மீடியேட்டட் இம்யூனிட்டி ஆர் ஹியூமோரல் இம்யூனிட்டி. ஆன்டிபாடி மீடியேட்டட் இம்யூனிட்டி அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா எதிர்பொருள் வழி நோய் தடைக்காப்பு அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா திரவ வழி நோய் தடைக்காப்பு. இதான் வந்து ஆன்டிபாடி மீடியேட்டட் இம்யூனிட்டி ஆர் ஹியூமோரல் இம்யூனிட்டின்னு சொல்கிறது. when pathogens are destroyed by the productions of antibodies, then it is known as antibody mediator or humoral immunity. ஒரு பேத்தோஜன்ஸ் நம்ம பாடிக்குள்ளே வந்ததும் அதை டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ணும். ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ணி அந்த ஆன்டிபாடி மூலயமா பேத்தோஜன்ஸை கில் பண்ணுறது ஆன்டிபாடி இம்யூனிட்டி. இந்த ஆன்டிபாடி நம்மளுடைய பிளட்டில் டிசால்வ் ஆகிட்டு பிளட்டுக்குள்ளேயே போயிட்டு நம்ம என்ன பண்ணோம் பிளட் வழியாக வரக்கூடிய பேத்தோஜன்ஸ் எல்லாம் கில் பண்ணக்கூடியதாக இருக்கும். Next, this is brought about by B cells and the help of the antigen presenting cells and the T cells. இதில் எது மாதிரியான செல்ஸ்லாம் வந்து இன்வால்வ் ஆகுது அப்படின்னா B cells and help of the antigen presenting the T cells. இப்போ ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு B cells தான் இருக்கும். அதாவது லிம்போசைட் செல்ஸில் பார்த்தீங்கன்னா B செல்ஸ்னு ஒரு செல்ஸ் இருக்கும். இந்த B செல்ஸில் 2 வெரைட்டி ஆஃப் B செல்ஸ் இருக்குது. ஒரு B செல்ஸ் வந்து மெமரி செல்ஸாக ஃபங்க்ஷன்ஸ் பண்ணும். இன்னொரு B செல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்மாவை ப்ரொடியூஸ் பண்ணுற செல்ஸாக இருக்கும். அப்போ மெமரி செல்ஸாக இருக்குது எது வந்து பிளாஸ்மாவை ப்ரொடியூஸ் B செல்ஸில் ஒரு சிலது வந்து பிளாஸ்மாவை ப்ரொடியூஸ் பண்ணும், ஒரு சிலது பிளாஸ்மா ப்ரொடியூஸ் பண்ணாது. பிளாஸ்மா ப்ரொடியூஸ் பண்ணாமல் இருக்கிற செல்ஸ் எல்லாம் நம்ம மெமரி செல்ஸ்ன்னு சொல்லுவோம். பிளாஸ்மா அப்படின்னா ஆன்டிபாடின்னு அர்த்தம். ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய செல்ஸ் இருக்குது. ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ணாத செல்ஸ்லாம் வந்து நம்ம மெமரி செல்ஸ்ன்னு சொல்லுவோம். மெமரி செல்ஸோடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி இந்த பேத்தோஜன் நம்ம பாடிக்குள்ளே வந்திருக்கா இல்லையா அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறது தான் இதோடைய ஃபங்க்ஷன்ஸு. சப்போஸ் இப்போ T ஹெல்பர் செல்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா ஏதாவது நம்ம பாடிக்குள்ளே ஏதாவது ஒரு பேத்தோஜன் வந்திருக்கு அப்படின்னா அந்த பேத்தோஜன்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு மெமரி செல்ஸ் தான் போய் கூப்பிட்டு வரும். ஸோ மெமரி செல்ஸ் வந்து என்ன பண்ணும் ஐடென்டிஃபை பண்ணும் இது ஆல்ரெடி வந்த ஒரு பேத்தோஜன்ஸா இல்லை நியூ பேத்தோஜன்ஸான்னு சொல்லிட்டு அதோடைய DNA இருக்கு இல்லையா ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸ் அதை வச்சு இது ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுது. ஸோ ஏற்கனவே வந்ததாக இருந்ததுன்னா ஆல்ரெடி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஆன்டிபாடி இருக்கும். ஸோ அது எக்ஸஸாக இன்னும் கொஞ்சம் ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணி உடனே அதை கில் பண்ணிடும். சப்போஸ் நியூ பேத்தோஜன்ஸாக இருக்குது அப்படின்னா அதுக்கு அகெயின்ஸ்டாக ஆன்டிபாடி வந்து ப்ரொடியூஸ் பண்ண வைக்கிறது. அதுக்கு அகெயின்ஸ்டாக ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ண வைக்கிறதுக்கு பிளாஸ்மா அதாவது ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய B செல்ஸ் இருக்கு இல்லையா ஸோ அதை போய்ட்டு ஸ்டிமுலேட் பண்ணி அதுக்கு தேவையான அது எது மாதிரியான ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ணால் அது கில் பண்ண முடியுமோ அது மாதிரி ஆன்டிபாடிஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண வைக்கிறது இதோடைய ஃபங்க்ஷன்ஸு. நெக்ஸ்ட்டு ஆன்டிபாடி ப்ரொடக்ஷன் இஸ் த கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் ஆஃப் த வெர்டிபிரேட்ஸ். ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணுறது எதோடைய ஸ்பெஷலான கேரக்டர்ஸ் அப்படின்னா வெர்டிபிரேட்டோடைய ஸ்பெஷலான கேரக்டர். அதாவது முதுகெலும்பிகள்னு சொல்லுவோம் வெர்டிபிரேட் அப்படின்னா பேக் போன் இருக்கிற ஆர்கானிசம்னு. ஸோ அதோடைய ஸ்பெஷலான ஒரு கேரக்டர் தான் இது. டைப்ஸ் ஆஃப் அக்யூட் இம்யூனிட்டி. அக்யூட் இம்யூனிட்டியோடைய வெரைட்டிஸ் தான் பார்க்க போகிறோம். இதை பெறப்பட்ட நோய் தடைக்காப்பின் வகைகள் அப்படின்னு சொல்லலாம். The immunological resistance developed by the organism through the production of the antibodies in their body is called the active immunity. நம்மளுடைய உடலில் எதிர்ப்பொருள் உருவாக்குவதற்கு
மூலம் பார்த்திங்கன்னா நோய் தடை காப்பு சார்ந்த ஒரு செயல்திறனை தான் சொல்லுவோம். இதை வந்து செயலாக்க நோய் தடை காப்பு அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, ஆக்டிவ் இம்யூனிட்டி இஸ் அக்யூர்டு த்ரூ த யூஸ் ஆஃப் த person's immune response which lead to the development of the memory cells. Active immunity result from an infections and immunizations. Acute immunity ல ஆக்டிவ் இம்யூனிட்டியோடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னா, ஆக்டிவ் இம்யூனிட்டினா இப்போ ஏதாவது நம்ம பாடிக்குள்ளே ஒரு பேத்தோஜன்ஸை இன்செர்ட் பண்ணிவிட்டு உள்ளே அனுப்பிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஆன்டிபாடி அந்த ஆர்கனிசத்துக்கு அகெயின்ஸ்டாக ஃபங்க்ஷன்ஸ் பண்ணும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனுடைய இம்யூன் ரெஸ்பான்ஸ் வந்து டெவலப்மெண்ட் ஆகும், மெமரி செல்ஸ் இருக்கும் இதில். அப்போ ஆக்டிவ் இம்யூனிட்டி ரிசல்ட் ஃப்ரம் த இன்ஃபெக்ஷன்ஸ் ஆஃப் த இம்யூனைசேஷன்ஸ் அப்படின்னா, இம்யூனைசேஷன் அப்படின்னாலே தடுப்பூசின்னு அர்த்தம். இப்போது ஏதாவது ஒரு டிசீஸ் வந்துட்டுருக்கு, ஏதாவது ஒரு ஏரியாவில் டிசீஸ் வந்து அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னா ஃபைலேரியசிஸ்ன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த யானைக்கால் நோயின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இந்த மஸ்கிட்டோ அதிகமாக இருக்கிற அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இம்யூனைசேஷன்ஸை ஏதாவது போடுவாங்க. ஸோ இதோடைய ரீசன் என்ன அப்படின்னா, பேத்தோஜன்ஸை கில் பண்ணி நம்மளுக்கு வேக்சினாக கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா வைருலண்ட் கம்மியாக இருக்கக்கூடிய பேத்தோஜன்ஸை நம்ம பாடிக்குள்ளே அனுப்பலாம். இது வந்து ஆர்டிஃபிஷியலாக என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களே தானாகவே ஒரு பேத்தோஜன்ஸை நம்ம பாடிக்குள்ளே உள்ளே அனுப்புறது. அப்போ உள்ளே போகிற அந்த பேத்தோஜன்ஸு நம்ம பாடியை அஃபெக்ட் பண்ணாது. என்ன ரீசன் அப்படின்னா, அது இன்ஆக்டிவாக இருக்கும். அப்படின்னா வைலுரண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடியதாக இருக்கும், ரொம்ப வயசானதாக இருக்கும். ஸோ அதாவது டாக்ஸிக்கை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ப்ரொடியூஸ் பண்ண முடியாத ஒரு பேத்தோஜனாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த பேத்தோஜனுடைய சம் ப்ரோட்டீன்ஸு, இந்த நியூக்ளிக் ஆசிடு, இது மாதிரி மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணி நம்ம பாடியில் அனுப்பலாம். இம்யூனைசேஷன்னு சொல்லுவாங்க இதை. ஸோ இது போடுறது மூலயமா என்ன நம்மளுக்கு ப்ளஸ் அப்படின்னா, இது டைரெக்டாக போயிட்டு நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தை ஸ்டிமுலேட் பண்ணும். ஸோ நம்ம இம்யூன் சிஸ்டம் என்ன பண்ணும் அப்படின்னா, ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இந்த ஆன்டிபாடி அந்த மைக்ரோ ஆர்கானிசம், அந்த பேத்தோஜன்ஸ் நம்ம பாடிக்குள்ளே அகெயின்ஸ்ட் மறுபடியும் வரும்பொழுது நம்ம பாடி அஃபெக்ட் பண்ணாமல் அதை கில் பண்ணிடும். ஸோ அதனால தான் இம்யூனைசேஷன்ஸ் போடுறது. தடுப்பூசி போடுறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா இதான். ஆல்ரெடி வந்த ஒரு டிசீஸாக இருந்துச்சுன்னா அதுக்கு அகெயின்ஸ்டாக ஆன்டிபாடியை நிறையா ரெடி பண்ணி வச்சுருக்கோம், ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ மறுபடியும் அந்த பேத்தோஜன்ஸ் வந்துச்சுன்னா அது கில் ஆகிடும். ஆல்ரெடி நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா வைரல் ரொம்ப கம்மியானது. இதனால் நம்ம பாடி அஃபெக்ட் ஆக போகிறது கிடையாது. இது எதுக்காக நம்ம பாடி உள்ள அனுப்புகிறாங்க அப்படின்னா, ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. உண்மையாகவே இந்த பேத்தோஜன்ஸ் நம்ம பாடிக்குள்ளே வந்துச்சுன்னா நம்ம அதனால அஃபெக்ட் ஆகிடக்கூடாது. ஸோ அதுக்கு அகெயின்ஸ்டாக ஆன்டிபாடி இருந்துச்சுன்னா அது கில் ஆகிடும், நம்ம பாடி ப்ரொடெக்ட் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான் அந்த வேக்சின்ஸ் கொடுக்குறது. ஸோ அந்த வேக்சினால் நம்ம பாடி ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். இது ஆக்டிவ் இம்யூனிட்டி. இப்போ நம்ம அக்யூட் இம்யூனிட்டியில் பாசிவ் இம்யூனிட்டி பார்க்க போகிறோம். பாசிவ் இம்யூனிட்டி டஸ் நாட் ரெக்வயர் த பாடி டு ப்ரொடியூஸ் த ஆன்டிபாடிஸ் டு ஆன்டிஜன். The antibodies are introduced from the outside into the organism. This passive immunity is acute without the activations of a person's immune response and therefore there is no memory. Passive immunity அப்படின்னா நம்மளுடைய பாடியில் ஆன்டிபாடிஸ் பார்த்திங்கன்னா ப்ரொடியூஸ் ஆகாது ஆன்டிஜனுக்கு அகெயின்ஸ்டாக. ஆக்டிவ் இம்யூனிட்டியில் நம்ம என்ன பார்த்தோன்னா ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணும். ஆனால் பாசிவ் இம்யூனிட்டியில் ஆன்டிபாடி பேத்தோஜனுக்கு அகெயின்ஸ்டாக பார்த்திங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணாது. இதில் அது ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னும் அவசியம் இல்லை. அது மாதிரி பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து தான் நம்ம ஆன்டிபாடிஸ் என்ன பண்ணுறோன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ இது என்ன பண்ணுதுன்னா வெளியிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு ஆன்டிபாடி, அதாவது
வெளியிலேருந்து ஒரு ஆன்டிபாடி எடுத்து ஒரு ஆர்கானிசம் உள்ள வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பாடியிலே ஆன்டிபாடி செக்ரீட் ஆனால் தான் நம்மளுக்கு மெமரி செல்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? இப்போ இதில் மெமரி செல்ஸ்லாம் கிடையாது. ஸோ இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இதோடைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து ரொம்பவே ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன சொல்கிறோம், இந்த பாசிவ் இம்யூனிட்டின்னு சொல்கிறோம். இது போயிட்டு ஒரு பர்சனுடைய இம்யூன் ரெஸ்பான்ஸை ஸ்டிமுலேட் பண்ணாது, இம்யூன் ரெஸ்பான்ஸ் பண்ணாது. ஏன்னா இதில் மெமரி செல்ஸு கிடையாது. ஸோ நம்மளே தான் ஆர்டிஃபிஷியலாக என்ன பண்ணுறோம், ஏதாவது ஒரு மெடிசன், ஒரு ஆன்டிபயோட்டிக் நம்மளே எடுத்துக்கிறோம். ஸோ எடுத்துக்கிட்ட ஆன்டிபயோட்டிக் அதில் வைரலண்ட் இருக்க வரைக்கும் அது என்ன பண்ணும் அப்படின்னா நல்லா ஃபங்க்ஷன்ஸ் பண்ணும். அதுக்கப்புறம் அது இல்லாமல் போயிடும். இதுதான் பாசிவ் இம்யூனிட்டி. இப்போ நம்ம பார்க்க போகிறது டிஃப்ரென்ஸ் பிட்வீனில் ஆக்டிவ் இம்யூனிட்டி அண்ட் பாசிவ் இம்யூனிட்டி. பேஜ் நம்பர் 118 இருக்கும், பாக்ஸில் இருக்கும். அது நான் உங்களுக்கு பாயிண்ட்ஸாக இங்கே கொடுத்துருக்கேன். ஆக்டிவ் இம்யூனிட்டியில் ஆக்டிவ் இம்யூனிட்டி இஸ் ப்ரொடியூஸ் ஆக்டிவ்லி பை த ஹோஸ்ட் இம்யூன் சிஸ்டம். இம்யூனிட்டி பார்த்தீங்கன்னா, அதாவது ஆன்டிபாடின்னு சொல்கிறோம்ல, இது வந்து ஹோஸ்டுடைய இம்யூன் சிஸ்டத்துலேயே ப்ரொடியூஸ் ஆகுது. ஹோஸ்ட் அப்படின்னா யார் அஃபெக்ட் ஆகிருக்காங்களோ டிசீஸால் அவங்க தான் ஹோஸ்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஏதாவது ஒரு டிசீஸில் அஃபெக்ட் ஆகிருக்கேன் அப்படின்னா நான் தான் ஹோஸ்ட்டு. என்னுடைய பாடியில் செக்ரீட் ஆகக்கூடிய இம்யூனிட்டி என்னுடைய பாடியில் வந்திருக்கக்கூடிய பேத்தோஜனை கில் பண்ணும். இப்போ நெக்ஸ்ட்டு, இட் இஸ் ப்ரொடியூஸ் டியூ டு த கான்டாக்ட் வித் த பேத்தோஜன்ஸ் ஆர் பை இட்ஸ் ஆன்டிஜென்ஸ். இப்போது இந்த இம்யூனிட்டி, ஆக்டிவ் இம்யூனிட்டி வந்து எப்போ ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா, பேத்தோஜன் வந்து என்னுடைய பாடியை வந்து கான்டாக்ட் பண்ணும்போது மட்டும்தான் ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ணும், மற்ற டைமில் ப்ரொடியூஸ் பண்ணாது. இப்போ என் பாடிக்குள்ளே ஏதாவது ஒரு மைக்ரோ ஆர்கனிசம் என்ட்ரி ஆச்சு அப்படின்னா அந்த மைக்ரோ ஆர்கனிசம் என் பாடியில் இருக்கக்கூடிய செல்லை நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தை கான்டாக்ட் பண்ணும்பொழுது என்னுடைய பாடியில் இருக்கக்கூடிய இம்யூன் செல்ஸு, இம்யூன் ஆர்கன்ஸ் இதெல்லாம் சேர்ந்து ஆன்டிபாடிஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். நெக்ஸ்ட்டு, இட் இஸ் த டியூரபிள் எஃபெக்ட் இன் ப்ரொடெக்ஷன்ஸு. ரொம்ப நாள் வரைக்கும் இது வந்து அதாவது நீடித்த அப்படின்னா சிறப்பான ஒரு பாதுகாப்பை நமக்கு அளிக்கக்கூடியதாக இருக்கும். நெக்ஸ்ட்டு, இம்யூனாலஜிக்கல் மெமரி இஸ் ப்ரெசண்ட்டு. மெமரி செல்ஸ் வந்து இதில் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். ஸோ மெமரி செல்ஸுடைய ஃபங்க்ஷன்ஸ் நம்ம முன்னாடி பார்த்துருப்போம். மெமரி செல்ஸுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு பேத்தோஜன்ஸ் முன்னாடியே வந்துருந்துச்சுன்னா அதுக்கு அகேன்ஸ்டாக ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா? அப்போ இதுக்கு முன்னாடி வந்த பேத்தோஜென்ஸா இல்லை புதுசாக வர பேத்தோஜென்ஸா அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறதோடைய வேலை தான் மெமரி செல்ஸோடைய ஃபங்க்ஷன்ஸு. நெக்ஸ்ட்டு, பூஸ்டர் எஃபெக்ட் ஆன் சப்சிக்வெண்ட் டிசீஸ் பாசிபிள். பூஸ்டர் எஃபெக்ட் வந்து இதில் பாசிபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு, இம்யூனிட்டி இஸ் எஃபெக்டிவ் ஒன்லி ஆஃப்டர் ஏ ஷார்ட் பீரியட். இம்யூனிட்டி வந்து இப்போ ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஆன்டிபாடி உடனே ரொம்ப எஃபெக்டிவாக மாறாது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும், அதாவது ரொம்ப செயல்திறனுடையதாக இருக்கும். இப்போ என் பாடியில் ஏதாவது ஒரு டிசீஸ் வந்துச்சு அப்படின்னா அப்போ தான் வந்து ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆகும். அது அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது. இப்போ ஒன்ஸ் ஒரு டிசீஸ் என் பாடிக்கு வந்துட்டு போயிடுச்சு அப்படின்னா அகெயின்ஸ்ட் மறுபடியும் அது வரும்பொழுது பார்த்திங்கன்னா என்னுடைய அந்த ஆன்டிபாடி ரொம்பவே பார்த்திங்கன்னா எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ அது உள்ளே வந்ததுமே உடனே கில் ஆகிடும், அந்தளவுக்கு இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது பாசிவ் இம்யூனிட்டி. பாசிவ் இம்யூனிட்டி இஸ் ரிசீவ் பாசிவ்லி அண்ட் தேர் இஸ் நோ ஆக்டிவ் ஹோஸ்ட் பார்ட்டிசிபேஷன். இப்போ இந்த பாசிவ் இம்யூனிட்டியை நம்ம மந்தமான நோய் தடை காப்புன்னு சொல்லுவோம். இதில் ஹோஸ்ட் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலை. ஏன்னா ஹோஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஆன்டிபாடிஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகலை. ஸோ நம்ம வெளியிலேருந்து தான் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு, இட் இஸ் த ப்ரொடியூஸ் டியூ டு த ஆன்டிபாடிஸ் அப்டைன் ஃப்ரம் அவுட் சைடு. ஆன்டிபாடிஸ் வந்து ஹோஸ்டுடைய செல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணலை. ஸோ நம்ம ஆன்டிபாடியை நம்ம வெளியிலேருந்து தான் எடுத்துக்கிறோம். இட் இஸ் த டிரான்சியன்ட் அண்ட் லெஸ் எஃபெக்டிவ். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நிலையற்றதாகவும் குறைந்த பாதுகாப்பு கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு, நோ மெமரி செல்ஸே கிடையாது. ஸோ மெமரி செல்ஸோடைய ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துருப்போம். ஒரு டிசீஸை
ஏற்கனவே வந்ததா இல்லையா அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுற வேலை தான் மெமரி செல்ஸுடைய ஃபங்க்ஷன்ஸு. ஸோ இங்கே மெமரி செல்ஸு கிடையாது. ஸோ ஒன்ஸ் இதுக்கு முன்னாடி வந்த டிசீஸு மறுபடியும் வர்றதுக்கு பாசிபிள் இருக்குது. நெக்ஸ்ட்டு சப்செக்வெண்ட் டிசீஸ் லெஸ் எஃபெக்டிவ். இப்போ இது பார்த்திங்கன்னா ரொம்ப லெஸ்ஸான ஒரு எஃபெக்டிவாக இருக்கும். இம்யூனிட்டி டெவலப் இம்மிடியட்லி. இப்போ நம்ம வெளியிலேருந்து எடுத்துக்கக்கூடிய ஆன்டிபயோட்டிக் பார்த்திங்கன்னா உடனே போய்ட்டு இம்யூன் ரெஸ்பான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம பாடிக்குள்ளே பார்த்திங்கன்னா ஆக்டிவ் இம்யூனிட்டிலாம் பார்த்திங்கன்னா உடனே ரெஸ்பான்ஸ் இருக்காது. ஒரு ஃபீவர் வந்துச்சு அப்படின்னா ஒரு 2-3 நாள் இருக்கும். ஸோ ஏன் அந்த 2-3 நாள் எடுத்துக்குது அப்படின்னா, நம்ம பாடியில் இருக்கக்கூடிய இம்யூன் சிஸ்டம் வந்திருக்கக்கூடிய பேத்தோஜனை கில் பண்ணுறதுக்கு தேவையான ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ டைம் எடுத்து அதை கில் பண்ணும். இதே நம்ம வெளியிலேருந்து டேரெக்டாக ஆன்டிபாடிஸ் நம்ம பாடிக்குள்ளே இன்சர்ட் பண்ணுறதுனால, இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனால அது உடனே போயிட்டு அதோடைய ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருது. இதான் இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸு. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த ஸ்லைடில் இம்யூன் ரெஸ்பான்ஸு. த இம்யூன் ரெஸ்பான்ஸ் மே பி ப்ரைமரி அண்ட் செகண்டரி. இம்யூன் ரெஸ்பான்ஸில் 2 இம்யூன் ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஒன்று ப்ரைமரி ரெஸ்பான்ஸு அண்ட் அனதர் ஒன் செகண்டரி ரெஸ்பான்ஸு. இல்லை ப்ரைமரி இம்யூன் ரெஸ்பான்ஸு. The primary immune response occur when a pathogen come in contact with the immune system for the first time. ஃபஸ்ட்டு டைமு ஒரு பேத்தோஜன் நம்ம பாடியை காண்டாக்ட் பண்ணும்பொழுது ஃபஸ்ட்டு பண்ணுற ரெஸ்பான்ஸ் தான் நம்ம ப்ரைமரி இம்யூன் ரெஸ்பான்ஸ்னு சொல்லுவோம். டியூரிங் திஸ் இம்யூன் சிஸ்டம் ஹேஸ் டு லேர்ன் டு ரெக்கக்னைஸ் த ஆன்டிஜென்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம பாடிக்குள்ளே வந்திருக்க ஆன்டிஜனை லேர்ன் பண்ணிக்கும். எது மாதிரியான ஆன்டிஜென்ஸ் வந்திருக்கு அப்படின்னு. ப்ரொடியூஸ் த ஆன்டிபாடி அகெயின்ஸ்ட் இட் and eventually produce the memory lymphocyte. எது மாதிரியான ஆன்டிஜன் வந்திருக்கு அப்படின்னு அதோடைய ஜெனட்டிக் மெட்டீரியலை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுன்னா ஐடென்டிஃபை பண்ணி எது மாதிரியான ஆன்டிபாடிஸ் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணால் இந்த ஆன்டிஜனை இந்த பேத்தோஜனை கில் பண்ண முடியும் அப்படின்னு அதை ஃபஸ்ட்டு நல்லா லேர்ன் பண்ணுது. அதுக்கு அப்புறமா இது ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணும்போது அதே டைமு மெமரி லிம்போசைட்டையும் ப்ரொடியூஸ் பண்ணுது. லிம்போசைட்டில் பி லிம்போசைட்டுன்னு சொல்லுவோம். லிம்போசைட்டில் 2 வெரைட்டி ஆஃப் லிம்போசைட்ஸ் இருக்குது. ஒன்று பி லிம்போசைட்டு, அனதர் ஒன்று டி லிம்போசைட்ஸு. அப்போ இதில் பி லிம்போசைட்ஸு ஏன் நம்ம பி லிம்போசைட் டி லிம்போசைட்ஸ்ன்னு சொல்கிறோன்னா, லிம்போசைட் எந்த இடத்துல போய்ட்டு மெச்சூர் ஆகுதோ அதை டிபெண்ட் பண்ணி அதோடைய நேம் இருக்கும். பி லிம்போசைட்ஸு, டி லிம்போசைட்ஸு. இதில் பி லிம்போசைட்ஸு போன் மேரோவில் மெச்சூர்ட் ஆகுது. எல்லா லிம்போசைட்ஸுமே போன் மேரோவில் தான் ப்ரொடியூஸ் ஆகுது. போன் மேரோவிலே ப்ரொடியூஸ் ஆகிட்டு போன் மேரோவிலே மெச்சூர் ஆகிறதுனால இது நம்ம பி லிம்போசைட்ஸ்ன்னு சொல்கிறோம். இந்த பி லிம்போசைட்ஸு 2 செல்ஸாக, அதாவது 2 ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுது. ஒரு சில பி லிம்போசைட்ஸ் தான் பார்த்திங்கன்னா பிளாஸ்மாவை ப்ரொடியூஸ் பண்ணுவோம். அதை நம்ம ஆன்டிபாடின்னு பார்த்துருப்போம். இன்னொரு லிம்போசைட்ஸ் மெமரி செல்ஸாக ஃபங்க்ஷன் பண்ணுது. அப்போ இந்த ப்ரைமரி இம்யூன் ரெஸ்பான்ஸில் மெமரி லிம்போசைட்ஸை நிறைய ப்ரொடியூஸ் பண்ணும். ஏன்னா இந்த டிசீஸை மெமரி பண்ணி வச்சுக்கிறதுக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அதுக்கு அடுத்தது த ப்ரைமரி இம்யூன் ரெஸ்பான்ஸ் இஸ் ஸ்லோ அண்ட் ஷார்ட் லைஃப். இப்போ ப்ரைமரி இம்யூன் ரெஸ்பான்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும் ப்ராசஸ்ஸு. அது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இது ரொம்ப எஃபெக்டிவாக மாறிடும். In this slide, I explain the secondary immune response. The secondary immune response occur when a person is exposed to the same antigen against. During this time, immunological memory has been established and the immune system can start producing the antibodies immediately. Within hours after recognitions of a antigen, a new army of plasma cells are generated. Within 2 or 3 days, the antibody concentrations in the blood rise steeply to reach the much higher level than the primary response. This is also called the booster response. First in the secondary response பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சேம் ஆன்டிஜன் நம்மளுடைய பாடி ஒரு பர்சனை காண்டாக்ட் பண்ணும்பொழுது செகண்டரி ரெஸ்பான்ஸ் நடக்குது.
இந்த டைமில் during this time immunological memory has been established and the immune system can start producing the antibodies immediately. இப்போ அந்த ஆல்ரெடி காண்டாக்ட் பண்ண ஒரு பேத்தோஜன்ஸ் சேம் அதே ஆன்டிஜன் வந்து ஒரு பர்சனை காண்டாக்ட் பண்ணும்போது மெமரி செல்ஸை அதை ஐடென்டிஃபை பண்ணி உடனே இம்யூன் சிஸ்டத்தை ஆன்டிபாடிஸை வந்து இம்மிடியட்டாக வந்து ப்ரொடியூஸ் பண்ண வைக்கிது. இதை நம்ம செகண்டரி இம்யூன் ரெஸ்பான்ஸ்னு சொல்லுவோம். இதே ப்ரைமரி இம்யூன் ரெஸ்பான்ஸாக இருந்தால் அதை போய்ட்டு ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கப்புறமா ஆன்டிபாடிஸை வந்து ஸ்டிமுலேட் ப்ரொடியூஸ் பண்ண வைக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்த உடனே போய் பார்த்திங்கன்னா உடனே வந்து ஆன்டிபாடிஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண வச்சிடும். வித்தின் ஹார்ஸ் ஆஃப்டர் ரெகக்னைசேஷன்ஸ் ஆஃப் த ஆன்டிஜென்ஸ் நியூலி ஆர்மி பிளாஸ்மா செல்ஸ் அதாவது பி செல்ஸ் இருக்கு இல்லையா, பி செல்ஸில் இம்யூனிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய செல்ஸ், ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய செல்ஸ் தான் நம்ம பிளாஸ்மா செல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ பிளாஸ்மா செல்ஸை போய் ஜெனரேட் பண்ணி நிறையா பிளாஸ்மா ஆன்டிபாடியை வந்து ப்ரொடியூஸ் பண்ண வைக்கும். வித்தின் த 2 to 3 டேஸில் 2லேருந்து ஒரு 3 நாளில் பார்த்தீங்கன்னா ஆன்டிபாடிஸோடைய கான்சன்ட்ரேஷன் வந்து பிளட்டில் ரொம்ப அதிகமாகிடும். ஸோ இந்த பிளட்டில் இருக்கக்கூடிய ஆன்டிபாடிஸ் பேத்தோஜென்ஸை ஃபுல்லாகவே வந்து கில் பண்ணிவிட்டு இதோடைய லெவல் வந்து அதிகமாக்கிட்டே இருக்கும். இதை நம்ம பூஸ்டர் ரெஸ்பான்ஸ்னு சொல்லுவோம். பூஸ்டர் ரெஸ்பான்ஸ்னால் பிளாஸ்மாவுடைய லெவல் வந்து பிளட்டில் வந்து நாளுக்கு நாள் வந்து அதிகமாகிட்டே இருக்கிறது. ஸோ அதனால தான் நம்ம ஃபஸ்ட் எடுத்ததுமே ஒரு டிசீஸ் வந்து உடனே க்யூர் ஆகாது. ஃபீவராக இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாவது இருக்கட்டும், கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். டைம் எடுத்து அந்த ஆன்டிபாடிஸோடைய லெவல் வந்து கான்சன்ட்ரேஷன் பிளட்டில் அதிகமாகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஹீல் பண்ணும். இது செகண்டரி இம்யூன் ரெஸ்பான்ஸ்னு சொல்லலாம். இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கொஷின்ஸில் கேட்பாங்க, 5 மார்க்கில் வர்றதுக்கு பாசிபிள் இருக்குது. பூஸ்டர் ரெஸ்பான்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு ஷார்ட் ஆன்சரில் கேட்பாங்க. இம்யூன் ரெஸ்பான்ஸில் நம்ம 2 டைப்ஸ் பார்த்தோம், ப்ரைமரி ரெஸ்பான்ஸ் அண்ட் செகண்டரி ரெஸ்பான்ஸ். அதோடைய டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தான் பார்க்க போகிறோம். இது வந்து 5 மார்க் கொஷின்ஸ். உங்கள் புக்கில் வந்து பேஜ் நம்பர் 118 ஒரு பாக்ஸில் இருக்கும் டிஃப்ரென்ஸ் பிட்வீனில். இல்லை ஃபஸ்ட்டு ப்ரைமரி ரெஸ்பான்ஸோடைய டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பார்க்கலாம். இட் இஸ் அக்கர் ஆஸ் ஏ ரிசல்ட் ஆஃப் த ப்ரைமரி கான்டாக்ட் வித் ஆன்டிஜென்ஸு. ஃபஸ்ட் டைமு ஒரு ஆன்டிஜன் வந்து ஒரு பர்சனை வந்து காண்டாக்ட் பண்ணும்போது ஸ்டார்ட் ஆகிற ரெஸ்பான்ஸ் தான் ப்ரைமரி ரெஸ்பான்ஸு. செகண்ட் வந்து ஆன்டிபாடி லெவல்ஸ் ரீச் பீக் இந்த 7 to 10 days. ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆகுது இல்லையா, ஸோ அதோடைய நிலை பார்த்திங்கன்னா 7 to 10 daysக்கு வந்து பார்த்திங்கன்னா இதோடைய லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு ப்ரோலாங்டு பீரியட் இஸ் ரெக்யூர்ட் டு எஸ்டாப்ளிஷ் இம்யூனிட்டி ப்ரொடியூஸ் ஆகுது இல்லையா, ஸோ அது உருவாக்குறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கும். நெக்ஸ்ட்டு தேர் இஸ் ரேப்பிட் டிக்ளைன் இன் ஆன்டிபாடி லெவல் வந்து சீக்கிரமாகவே வந்து டிக்ளைன் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இட்ஸ் அப்பியர் த மெயின்லி இன் த லிம்ஃப் நோட் அண்ட் த ஸ்ப்ளீன். இதில் வந்து எது வந்து இல்லை ப்ரைமரி ரெஸ்பான்ஸ்க்கு இன்வால்வ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு 1 மார்க் கொஷின்ஸில் கேட்பாங்க. ப்ரைமரி ரெஸ்பான்ஸ்க்கு இன்வால்வ் ஆகக்கூடியது லிம்ஃப் நோடு அண்ட் ஸ்ப்ளீன்னு சொல்லுவாங்க. லிம்ஃப் நோட் அப்படின்னா நெணநீர் முடிச்சு அப்படின்னு அர்த்தம். ப்ரீவியஸ் வீடியோவில் நான் உங்களுக்கு லிம்ஃப் நோடு காமிச்சிருப்பேன். நெக்ஸ்ட்டு ஸ்ப்ளீன் இருக்குது இல்லையா, ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ப்ரைமரி இம்யூன் ரெஸ்பான்ஸில் இன்வால்வ் ஆகக்கூடிய லிம்ஃப் ஆர்கன்ஸ். இதெல்லாம் செகண்டரி இம்யூன் ரெஸ்பான்ஸ் தான் இந்த ஸ்லைடில் பார்க்க போகிறோம். இட் இஸ் அக்கர் ஆஸ் ஏ ரிசல்ட் ஆஃப் த செகண்ட் அண்ட் சப்செக்வெண்ட் கான்டாக்ட் வித் த சேம் ஆன்டிஜென்ஸ். ஆல்ரெடி கான்டாக்ட் பண்ண ஆன்டிஜென்ஸ் மறுபடியும் வந்து அதே பாடியை வந்து காண்டாக்ட் பண்ணும்போது சேம் ஆர்கானிசத்தை சேம் ஆன்டிஜன் வந்து காண்டாக்ட் பண்ணும்போது செகண்டரி இம்யூன் ரெஸ்பான்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆன்டிபாடிஸ் லெவல் ரீச் பீக் இந்த 3 to 5 days. ஆன்டிபாடிஸுடைய லெவல் பார்த்திங்கன்னா அந்த 3லேருந்து 5 நாள் வரைக்கும் பீக் லெவலில் இருக்கும். பிளட்டில் ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்கும். இட் எஸ்டப்ளிஷ் இம்யூனிட்டி இன் எ ஷார்ட் டைம். இம்யூனிட்டி பார்த்திங்கன்னா அதை நம்மளுடைய ஆன்டிபாடி கொஞ்ச நாளிலே சீக்கிரமாக நிறைய வந்து இம்யூனிட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இம்யூனிட்டி ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. ஏன்னா இது வந்து நம்ம பாடியில் ஆல்ரெடியே வந்த ஒரு பேத்தோஜென்ஸு
ஸோ சேம் பேத்தஜன் வந்து காண்டாக்ட் பண்ணும்பொழுது இம்யூனிட்டி ஆன்டிபாடி ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. ஸோ சீக்கிரமாக ஆன்டிபாடிஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகிடும். ஆன்டிபாடி லெவல் ரிமைன்ஸ் ஹை ஃபார் லாங்கர் பீரியட். இப்போ ப்ரொடியூஸ் ஆகிருக்கக்கூடிய ஆன்டிபாடி ரொம்ப நாள் வரைக்கும் ரொம்ப ஆக்டிவாகவே இருக்கும். ஸோ அதான் இதோடைய ஸ்பெஷல் கேரக்டர் ஃபீச்சரு. It appear mainly in the bone marrow followed by the spleen and lymph node. இதில் செகண்டரி இம்யூன் ரெஸ்பான்ஸுக்கு எந்த லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ் வந்து இன்வால்வ் ஆகுது அப்படின்னா போன் மேரோ, ஸ்ப்ளீனு, லிம்ஃப் நோடு. இதோடைய பிக்சர்லாம் நீங்கள் லாஸ்ட்டு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. போன் மேரோ, ஸ்ப்ளீனு அண்ட் லிம்ஃப் நோடோடைய இமேஜ் நம்மளுடைய புக்கில் கொடுத்துருப்பாங்க. பேஜ் நம்பர் 119 மேலே உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த ஹியூமனுடைய பிக்சர் அவுட்லைன் கொடுத்துட்டு அது உள்ளே ஃபுல்லாக அது இந்த லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸு எல்லாமே வந்து அதில் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ செகண்டரி இம்யூன் ரெஸ்பான்ஸ் அண்ட் ப்ரைமரி இம்யூன் ரெஸ்பான்ஸ் வந்து நமக்கு 5 மார்க் கொஷின்ஸில் டிஃப்ரென்ஸ் பிட்வீனில் வரும். அது மாதிரி ஆக்டிவ் அண்ட் பாசிவ் இம்யூனிட்டி டிஃப்ரென்ஸ் பிட்வீனில் வரும் 5 மார்க்கில். நெக்ஸ்ட்டு இன்னேட் இம்யூனிட்டி அண்ட் நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் த மெக்கானிசம் பார்த்துருப்போம். அனாட்டமிக்கல் பேரியர், ஃபிசியாலஜிக்கல் பேரியரு, பாகோசைட்டிக் பேரியர்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இது எல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு 5 மார்க் கொஷின்ஸில் வரும். அக்யூட் இம்யூனிட்டினா என்னது, நெக்ஸ்ட்டு அதில் இருக்கக்கூடிய டைப்ஸு, நெக்ஸ்ட்டு பாசிவ் இம்யூனிட்டினா என்னது, இன்னேட் இம்யூனிட்டினா என்ன, இம்யூனாலஜினா என்ன அப்படின்றதுலாம் நம்மளுக்கு கொஷின் ஆன்சரு. ஸோ இதெல்லாம் நம்ம கிளியராக படிச்சுக்கணும். இந்த டாப்பிக்கில் வாட் இஸ் ஆன்டிஜன், வாட் இஸ் ஆன்டிபாடி அப்படின்றதுலாம் நமக்கு ஷார்ட் ஆன்சரில் வரும். ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீனில் கூட வரலாம். ஸோ இதெல்லாம் நம்ம கிளியராக வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது நல்ல மார்க்கை வந்து ஸ்கோர் பண்ணி கொடுக்கும்.